எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டுடே கோகோனட்ஸ்லேருந்து நான் சூர்யா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எடுத்த கங்கனார் ஆர்டர் தான் எடுத்து உரிச்சுக்கிட்ருக்கோம். உரியால் ஹெவி டிமாண்டாக இருக்கனால 4-5 பேர் வந்து உரிக்கிறாங்க. நம்ம உரியால் எல்லா பக்கமும் டிமாண்டு, தேங்காய் கூடவும் அதிகமாகிடுச்சு. உரியாளுக கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு குடோன்லையும் அவங்கவுங்களுக்கு அங்கே 4 பேர் இருந்துட்டு நமக்கு ஒரு 4-5 பேர் வந்து உரிச்சிக்கிறாங்க. இந்த ஏரியாவில் நம்ம ராஜபாளையம் தென்காசி ஏரியாவில் உரியால் கங்கனார் உரிக்க ஆள் ரொம்ப கம்மி. நமக்கே திண்டுக்கல் நத்தம் அந்த ஏரியாவிலேருந்து வந்து உரிச்சிட்ருக்காங்க கங்கனார் காய். கங்கனார் கசங்கள் தான் உரிக்கிறாங்க. ஒரு 2 மாத கசங்கள் இருக்கும் சொல்கிறாங்க. அன்றைக்கி கங்கனார் மார்க்கெட் சொன்னாலும் தான் இந்த வீடியோவை போட்டேன். ஏன்னா ஆயிலுக்கு குடிமைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கூட வெளியே சொல்கிறாங்க. இந்த கங்கனார் மார்க்கெட் மட்டும் எதுலேயும் வெளியவே சொல்ல மாட்டேன்றாங்க. அதே நமக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இந்த தடவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். கங்கனார் நம்ம ஏரியாவில் பிடிக்காத சாக்கு. போன வாரத்தில் கொஞ்சம் நல்லா போச்சு. 120 பற்றி லோக்கல்லே 15 ரூபா வரை எடுத்தாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்டு ஸ்லோ. ஆனால் 14 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. மட்டைக்காய்க்கு எப்பயும் போட்டி தான் என்கிட்ட. ஆயில் கொஞ்சம் விருப்பமாக போகுது. இந்த தடவை ஆயில் கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் ஏறி இருக்குன்னாங்க இன்றைக்கி. குடுமி ஒரு 1000 ரூபாய் ஏறி இருக்குது கசங்களுக்கு. பருப்பும் ஒரு 3 ரூபாய் ஏறி இருக்குது. கங்கனார் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம போன வாரம் எடுத்த ஆர்டர் இப்போ உரிச்சுக்கிட்ருக்கோம். உரியால் டிமாண்ட்னால லோடு ஏற்ற முடியாமல் இன்னும் 10-15 காய்கிட்ட உரிக்கணும். உரிச்சதுக்கப்புறம் தான் லோடு ஏற்றணும். இது காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்கும். குற்றால சாரன்றனால தென்காசி தென்மேற்கு பருவக்காற்று இங்கிட்ட அதிகமாக அடிக்கிறதுனால தேங்காய் தண்ணி வற்றின்னு சொல்லி தேங்காய் மட்டைலாம் போட்டு நார் இதெல்லாம் மட்டும் மூடி வச்சுருக்கோம். தேங்காவை தண்ணி வற்றாமல் இருக்கிறதுக்காக. வெயில் இந்த தடவை மழை இல்லாமல் வெயில் ரொம்ப ஓவராக அடிக்குது. அதனால் அப்பப்போ தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்போம். வாரத்துக்கு மினிமம் ஒரு தடவையாக அடிச்சிடுவோம். அதிகபட்சமாக 2 தடவை அடிப்போம். தண்ணி தான் அடிச்சிட்ருக்காங்க. நார் போட்டிருக்கனால தேங்காவோட சைஸு குறையாது. வெயிட்டுமே அப்படியே இருக்கும். தண்ணி அடிக்க அப்படியே இருக்கும். இது போட்டு ஒரு 10-15 நாள் இருக்கும். கசங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. பச்சை மாறுது. கங்கனார் 4 பட்டை காய் யாராவது பிரியமாக கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருக்கனால யாரும் விருப்பமாக கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொண்டு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். லோடாக கொடுக்கலாம். நம்ம குறைச்சல் பக்கத்தில் 10 பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ராஜபாளையம் பக்கத்தில் இந்த ராஜபாளையம், தேவதானம், சேத்தூர், தேவிப்பட்டினம், சிவகிரி, வாசுதேவநல்லூர் இந்த ஏரியாவில் மட்டைக்காய் இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கால் பண்ணுங்கள். அன்றைக்கி இருக்க மார்க்கெட் சொல்கிறோம். உங்களுக்கு ஓகேனா அன்றைக்கே வந்து மட்டைக்காய் எடுத்துகிட்டு பேமெண்ட்டு அங்கேயே பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட்டு பிரச்சனை இருக்காது. இந்த ஏரியா காய் இந்த முளைச்ச வெயிலுக்கு வந்து இந்த முளைச்ச காயெல்லாம் ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு. அதோடய வேரெல்லாம் ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் க்ரியேட் பண்ணி இந்த முளைச்ச காய் மட்டும் எடுத்து தனியாக போட்டு வச்சுருக்கோம். அதுக்கான இந்த க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க வேர் காஞ்சது பாருங்கள். கீழே தேங்காய் மஞ்சி போட்டு அதுமாரி நல்லா தண்ணி அடிச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் பூ இந்த முளைச்ச காயெல்லாம் போட்டிருக்கோம். எல்லா காயும் எடுத்து மொத்தமாக போட்டு அதுக்கு மேலே நார் போட்டு மூடிட்டு
மேலாக தண்ணி அடித்து விட்டோம்னா மறுபடியும் தலைய ஆரம்பிச்சிடும். இப்போ 200 பீஸ் 300 பீஸ்ன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கொடுக்குறப்ப கொஞ்சம் காஞ்சிருந்துச்சுன்னா இதாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காக எடுத்து மறுபடியும் மட்டும் முளைக்க வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக போட்டு எல்லா காயும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து தேங்காய் மார்க்கெட் சொல்லி புதுசாக ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ராஜபாளையம் சுற்றி இருக்க ஏரியாவில் மட்டைக்காய்க்காரங்க பார்த்து இருந்துச்சுன்னா தோப்புக்காரங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க. ராஜபாளையம், தேவதானம், சேத்தூர், தேவிப்பட்டினம், சிவகிரி, வாசுதேவநல்லூர் பேமெண்ட் பிரச்சனை இருக்காது. காய் எடுத்துகிட்டு உங்களுக்கு அங்கேயே பேமெண்ட் பண்ணிடலாம். அந்த பச்சைக்காயே காய் வெட்டுறவங்க கால் பண்ணுங்கள். பருப்பு நம்ம எண்ணெய் ஆட்டி தர்றோம். நம்மள்ட்ட மிஷின் இருக்குது. எண்ணெய் ஆட்டி 2 லிட்டர்லேருந்து கொடுத்துடலாம். ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம். அப்புறம் எந்த கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் எண்ணெய் தான் நம்ம ஆட்டுவோம், கொடுத்துடலாம். கங்கனார் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூப்பிடுங்க. போன வாரம் எடுத்த ஆட்டு இன்னும் லோடுக்கு காய் பற்றாமல் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் லோட்மேன் வர சொல்லி பிடிக்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச கங்கனார் மார்க்கெட்டு, ஆயில் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்காய் பூவுக்கும் கங்கனாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். மேலே நம்பர் போடுறேன், பார்த்துட்டு கூப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.